அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் 4 அமைச்சர்கள் அடங்கிய குழு பேச்சுவார்த்தை. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து கேட்டறிகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு நாளை மறியல் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு இன்றி போராட்டம் நடத்த அனுமதிக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அதிமுக அலுவலகத்தில் 77 கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம். சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த். ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மரியாதை. அவங்க இங்கே இல்லைன்னு சொன்ன கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மனதிலையும் இங்கே இருக்கும். இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ஜெயலலிதாவிற்கு மரியாதை செலுத்திய செங்கோட்டையன். ஓநாயும் ஆடும் என்ற விமர்சனம் குறித்து எடப்பாடி பழனிசாமி இடமே கேட்குமாறு பேட்டி. தாவேக முதலாம் ஆண்டு விழாவில் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்க வாய்ப்பு. சென்னை அருகே நாளை மறுநாள் விஜய் தலைமையில் விழா. ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சியில் அனைத்து விதிகளும் பின்பற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உயர்நீதிமன்றத்தில் தகவல். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பாவூர்சத்திரம் ரயில் நிலையங்களில் இந்தி எழுத்துகள் அழிப்பு. இந்தியை மத்திய அரசு திணிக்க முயற்சிப்பதாக கூறி திமுகவினர் போராட்டம். தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பம் குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே கெங்கராம்பாளையத்தில் புதிய சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் தொடக்கம். கார், வேன் உள்ளிட்டவை ஒருமுறை பயணிக்க 60 ரூபாய் வசூல். தெலங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள 8 பேரை மீட்கும் பணி 3வது நாளாக தீவிரம். உள்ளே சென்று தேடுவதற்கு ரோபோட்டிக் கேமராக்கள் வரவழைப்பு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நாளை மறுநாளுடன் கும்பமேளா நிறைவு. 60 கோடிக்கும் மேற்பட்டோர் நீராடிய நிலையில் தொடர்ந்து குவியும் கூட்டம். போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை. நுரையீரல் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுநீரகம் செயலிழந்து வருவதாக வாட்டிக்கன் நிர்வாகம் தகவல். யுக்ரைனை நேட்டோ அமைப்புடன் இணைத்தால் பதவி விலக தயார். அதிபர் ஜெலன்ஸ்கி அதிரடி அறிவிப்பு. கல்வியும் மருத்துவமும் தான் திமுக அரசின் இரு கண்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீரிழிவு, இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அதிக அளவில் மருந்துகள் வாங்க வேண்டி இருப்பதாக கூறினார். எனவே எளிய மக்களின் மருத்துவ சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருந்தகங்கள் திறக்கப்படுவதாக தெரிவித்தார். முதல்வர் மருந்தகங்களுக்கு மருந்துகள் தேவைக்கு ஏற்றவாறு அனுப்பி வைக்க மாவட்டந்தோறும் மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம்.
முன்னதாக தியாகராய நகர் பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்தில் மருந்து விற்பனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் முதல்வர் மருந்தகத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். படிப்பில் சுட்டி, திரைத்துறையில் நிகரில்லா ஓர் நடிகை, தமிழ்நாடு அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர், மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர், இந்திய அரசியல் களத்தில் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து முடிவெடுத்த பெண் ஆளுமை. அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரை விட அதிக தேர்தல்களிலும் அதிக தொகுதிகளிலும் அந்த கட்சியை வெற்றி பெற வைத்தவர். அதிக தொண்டர்களை கொண்ட கட்சியாகவும் வாக்கு வங்கியில் இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாகவும் அதிமுகவை மாற்றியவர். எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டத்திற்கான முகமாக இருந்தவர். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக உயர்ந்து அதிமுகவின் பொது செயலாளராகவும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராகவும் 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் உச்சம் தொட்டவர். பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்று பெண்களுக்காக இவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தது, அம்மா உணவகம் கொண்டு வந்தது என்று இவருடைய தனித்துவமான திட்டங்களின் பட்டியலும் நீளம். தன்னை வசைபாடியவர்களுக்கே தன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலையை உருவாக்கி அவர்களுக்கும் பதவி வழங்கிய ஒரு மாபெரும் தலைவர் தான் செல்வி ஜெயலலிதா. அவருடைய ஒவ்வொரு பதவி காலத்திலும் முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை தந்தார். காவிரி நீரில் தமிழகத்திற்குள்ள உரிமையை அரசிதழில் ஏற்றி அதை பதிவு செய்ய வைத்து மிகப்பெரிய சட்ட போராட்டத்தின் மூலம் அந்த வெற்றியை பெற்று காட்டியவர் செல்வி ஜெயலலிதா. 69% இடஒதுக்கீட்டுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து 9வது அட்டவணையில் சேர்த்தது உள்ளிட்டவை இவர் பெயர் சொல்லக்கூடிய சாதனைகள். மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் ஜெயலலிதாவின் குரல் எப்பொழுதும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருந்ததாக நினைவு கூர்ந்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான பொன்னையன். ஒரு சில மேஜர் திங்ஸ் லைக் ஏர்போர்ட், டிஃபென்ஸ் போன்ற, ரயில்வே போன்ற சிலவற்றை மட்டுமே மைய அரசு கட்டுப்பாட்டில் வைத்து மீதியெல்லாம் மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் வேண்டும். அதற்குள்ள வரியை விதிக்கிற உரிமை மாநில அரசுக்கு வேண்டும். மைய அரசுக்கு அந்த பண ரூபாயிலிருந்து பங்கு செல்லக்கூடாது என்ற ஒரு ஆணித்தரமான கொள்கையில் இருந்து அது வெற்றியும் பெற்றார்கள். கோபம் வந்தால் மத்தியில் ஆட்சியையே கவிழ்த்துவிடக்கூடிய அளவிற்கு பிடிவாதக்காரர் என்றும், அதே சமயம் அன்பு காட்டுவதில் குழந்தை போன்றவர் என்றும் கூறப்படக்கூடிய அளவிற்கு இருவேறு முகங்களை கொண்டவர். ஏறத்தாழ ஒரு 30,000க்கும் மேற்பட்ட நூல்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை தன்னுடைய போயஸ் தன்னுடைய வேதா இல்லத்தில் அமைத்திருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரமே அவர் படிக்கிறது அரசியல், கலை, இலக்கியம், ஆன்மீகம், தத்துவம், வானியல், இது கணிதவியல், இப்படி பல்வேறு விதமான நூல்களை அவர் வச்சிருந்தார். பொது படிப்பார். எழுத்துத்துறையிலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. பெண்கள் எந்த நிலையிலும் பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி. பார்த்து பார்த்து செய்தார்கள். தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், சமுதாய வளைகாப்பாக இருக்கட்டும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிதியாக இருக்கட்டும், அல்லது குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் வழங்குவதாக இருக்கட்டும், பெண்கள் மத்தியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தெய்வமாக விளங்குவதற்கு காரணம், வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்று எம்ஜிஆரின் பாடல் வரிகள் ஏற்ப ஜெயலலிதா மறைந்து 8 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக தொண்டர்கள் நெஞ்சிலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா என்பதே நிதர்சனம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை ரயிலில் ஏற்றாமல் இருப்பதால் 150க்கும் மேற்பட்ட லாரிகள் காத்திருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், காரணம் என்ன?
சிவரஞ்சனி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை 150 லாரிகள் மூலமாக அரவி பணிக்காக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்திற்கு எடுத்து வந்தனர். இந்த நிலையில் ரயில் வராத காரணத்தினால் கடந்த 2 நாட்களாக அந்த 20 லட்சம் நெல் மூட்டைகள் 150 லாரிகள்ல தேங்கி இருக்கிறது. இதனால் மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகளை இயக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் தனி கவனம் செலுத்த வேண்டும். இதனால் சுமை தூக்கும் தொழிலாளர்கள், அதே போன்று லாரி ஓட்டுநர்கள், பல்வேறு நபர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மற்ற விவசாயிகளின் நெல்லையும் கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.